வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தேங்காய் பால் புலாவ் பண்ண போகிறேன். தேங்காய் பால் சாதம் வேறு, புலாவ் வேறு. இன்றைக்கி புலாவ் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் தேங்காய் பால் சாதம் பண்ணி காமிக்கிறேன். புலாவ் தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 இல்லை 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, நீளமாக வெட்டின வெங்காயம் ஒரு 1/2 கப்பு, புதினா ஒரு 1/2 கப்பு, ஒரு 7-8 பச்சை மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இன்றைக்கி 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், 240 ml. அதுக்கு நல்ல பெரிய தேங்காயில் ஒரு பாதி அளவு எடுத்து கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசி 240 ml, 30 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்ல அடி கனமான ஒரு பாத்திரம் இல்லை குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே போட்டு தாளிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். முந்திரி பருப்பு இந்த அளவும் செவந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் அடிக்கடி கிளறி விட்டு வதக்கணும். வெங்காயத்தை செவக்க விடக்கூடாது. செவந்துச்சுன்னா புலாவோட கலர் மாறிடும். இப்போது எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு 240 ml இதில் சேர்த்துருக்கேன். அதோட அதே அளவுக்கு 1 கப்பு தண்ணியும் சேர்க்குறேன். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி. தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காய் பால் கொதித்த உடனே அரிசியை ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்க்கணும். சாதம் கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். சாதம் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். தேங்காய் பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். குக்கரில் சமைக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சா சாதம் நல்லாவே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் அடியோடு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் கறி ஏதாவது பண்ணலாம், இல்லை வெஜிடபிள் குருமா நல்லாயிருக்கும். ஏதாவது பன்னீர் டிஷ் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தேங்காய் பால் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா சைட் டிஷ் ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அதில் பிடிச்சிருந்தா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.